வணக்கம் ஷீலானந்த் மேடம். வணக்கம். தமிழகத்தை உலுக்கிய அந்த காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக இன்னைக்கு நீதிமன்றத்துல நீதிபதிகளே வேதனை அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு மேடம் இன்னைக்கு விசாரணையில? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துடைய மடப்புற கோயில்ல இருந்த ஒரு காவலாளி அஜித்குமார், வயது 29. அவர் மேல நிக்கிதா என்ற ஒரு பேராசிரியர் நகை திருட்டு புகார் கொடுக்கறாங்க. அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் ஒரு தனிப்படை அமைச்சு கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கரமணிகண்டன், போலீஸ் அந்த வண்டி போலீஸ் வாகன டிரைவர் ஓகேங்களா, ராமச்சந்திரன் ஆகியோர் இந்த இந்த இதுல அவரை விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு அவர் லாக்அப் டெத் ஆயிருக்காங்க. இதுல கூடுதல் பத்திரிகையை கோர்ட்ல தாக்கல் செய்யறாங்க. இதுல மானாமதுரை போலீஸ் சண்முக சுந்தரம், திருப்புவனம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 4 பேர் மீது இந்த பெயர்களை 4 பேரையும் இதுல எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறாங்க. இன்னைக்கு 5 பேர் ஜாமீன் கேட்டு மதுரை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செய்திருந்தப்போ இந்த மனுவை விசாரிச்ச நீதியரசர் அவர்கள் இதுக்கு மீதான விசாரணை இன்றி நடப்பட்டது. அப்போ சிபிஐக்கு பதில் அளிக்கும்படி கேட்டிருந்தார். அதுல நீதியரசர் இந்த நிக்கிதா அவர்கள் புகார் அளித்தது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு சிபிஐ தரப்புல இல்ல, அது இந்த புகார்ல உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அஜித்குமாரோடைய உயிரிழப்பு காவல் மரணமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லும்போது நிக்கிதா மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அது போல இதுல ஒண்ணுமே இல்லாத ஒரு வழக்குல இல்ல அதுதான் மேடம், நிக்கிதா மீது ஏன் வழக்குன்றது இல்லாம இருக்கு, என்ன காரணமா இருக்கலாம் மேடம் இந்த இடத்துல? அவங்க ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இதுல அவங்களுக்கு யார் இதுல டிஎஸ்பி அவர்கள் ரொம்ப அவங்களுக்கு ஆதரவா இருந்து அவருடைய ப்ரெஷர்ல தான் இவ்வளவு பேருமே இதுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா அன்றைய தினத்துல இருந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்க விஷயம் தானுங்களா. இல்ல நீதிபதி குறிப்பிட்டு போது பாத்தீங்கன்னா ஒரு புகார், ஒரு உண்மையான புகாரே இல்ல, இதுல இப்படி ஒரு சம்பவம் நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தை ரொம்ப வேதனைப்பட்டு இதுல ஒண்ணுமே இல்லாத வழக்குல ஒருத்தர் அடிச்சு கொன்னு இப்படி எல்லாம் நீங்க ஒருத்தருக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அஜித்குமாரோட வழக்குல சம்பந்தப்பட்ட யாராவே இருந்தாலும் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சிறையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இப்போ இது மாநில அரசே விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா சிபிஐ வசம் போகாம இருந்து என்ன நடந்திருக்கும் மேடம் இந்த வழக்குல? சில அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரையாவது பேசி இதை சுமூகமா முடிக்கிறதுக்கு உண்டான ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். இது முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து லாக்அப் டெத்துங்கிறது ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு பயமே இல்லாத ஒரு நிலையை காட்டுது. இது பொதுமக்களிடையே நமக்கு ஒரு காவல்துறையினர் மேல இருக்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கெட்டு போகுது. தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச்.